அவர் மன்னர், அவர் கீழே இருக்கும் சிற்றரசர்கள் எப்படி ஒரு மன்னர் ஆட்சியில் சிற்றரசர்கள் அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் சிற்றரசர்கள். இவர்கள் அவர்களோட இடத்துல என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் எல்லாமே ஒரு அடிமை வாழ்க்கையாக இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ தாவேக்கால இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்களா இது மன்னர் ஆட்சி, அப்போ இது அந்த மாதிரி ஆகுதா? அப்போ அப்படி வச்சுக்கலாமா? அதை ஏற்றுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து எடுத்துங்க, முதல்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்க. இப்போவே வந்து தமிழக வாழ்மை கட்சியின் தலைமையாக உட்காருங்க. அப்போ கேளுங்க, பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரா இல்லை திமுக எம்எல்ஏவா பண்ருட்டி தொகுதி? இதை முதல்ல எங்களுக்கு தெரியணும். அடிப்படையாக ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லாமல், சட்டப்படி ஒரு இது இருக்குது அதை சொல்லாமல் வேற என்னெல்லாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஓடு. அந்த கேள்வி மட்டும்தான் என் கேள்வி. நான் சட்டமாக தான் போகிறேன், நீ என் மக்களை அசிங்கமாக பேசியிருக்க, இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இது நான் மட்டும் கேட்கல, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லவில்லைன்றீங்க. 5 நாள் கழிச்சு என்னை வலைதளங்களில் அசிங்கமாக அவதூறாக பேசிக்கொண்டிருக்கும் விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் கழக தோழர்களும் அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்களாம் விஜயின் தொண்டர்கள் யார் சொன்னா? நான் எழுதி தரேன். விஜய் அண்ணாவோட ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள், என்ன விஜய் அண்ணாவோட அபிமானிகள் யாருமே கீழ்த்தனமாக இப்படி பேச மாட்டோம். உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் எடுத்து வைக்கிற அடுத்த கேள்வி. இது எல்லாமே எங்களுக்கு, விஜய் அண்ணாவுக்கும் தாவேகா கழக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அபிமானிகளுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ண யாரோ செய்கிற சமூக வலைத்தளத்தில் செய்கிற வேலை.